Hello students, I welcome you all to the amazing platform of Symptom Scorers, and I'm so excited to welcome you all to the Adikalam batch. Okay, first of all, Saturday 1.2 exercise ஓட வீடியோ வந்திருக்கணும். I'm so sorry அது அன்னைக்கு வரல, சண்டே தான் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு. அதனால இன்னைக்கு வந்து மண்டே இல்லையா, மண்டே எக்ஸசைஸ் 1.3 and 1.4 முடிச்சிடலாம். டியூஸ்டே அன்னைக்கு will complete exercise 1.5 and unit exercise. And Wednesday உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்க பசங்களா. என்ன தெரியுமா, மார்னிங் வெட்னஸ்டே மார்னிங் 5 o'clock வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் செஷன். ஓகேயா, சோஷியல்ல ஹிஸ்டரி சாப்டர் 1 லைன் பை லைன் சொல்லிட்டேன். சரியா, லைன் பை லைன் அப்படியே வாசிச்சு உங்களுக்கு அப்படியே இழுக்காம என்ன பண்றேன், ஐ வில் கம் வித் மை ஓன் நோட்ஸ். ஓகேயா, நோட்ஸ் கொண்டு வரேன். யூ பெட்டர் டேக் யுவர் நோட்ஸ் ஆல்சோ. ஓகேவா, நோட்ஸ் எடுத்துட்டு கொண்டு வரேன், அதை வச்சு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் கிவ் யூ த நோட்ஸ் பிடிஎஃப் ஆல்சோ. ஓகேயா, மாசா சூப்பரா ஜாலி. ஓகே, கண்டிப்பாக இன்னைக்கு ஒன் டேல முடிக்க முடியாது, ஒரு 2 to 3 days வச்சுருப்போம். அந்த கிளாஸ் நீங்களாம் கண்டிப்பாக கவனிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சரி, ஓகே பார்க்கலாமா. சரி, எக்ஸசைஸ் 1.3ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சோம். அதில் நிறைய பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்துச்சு. ஓகேவா, அதுலேருந்து நம்ம ரிலேஷன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். ரிலேஷன்ற கான்செப்ட்ல ஏ கிராஸ் பிலேருந்து சில எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது எப்படி எடுத்துட்டு வரோம், பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ். பாரு, ஏ வந்துட்டு 1 2 3, பி வந்துட்டு 2 4 6 9. ஓகே, 6 9 1ன்னு வச்சுக்கோ. ஸோ ஏ கிராஸ் பி பண்ணீங்க அப்படின்னா 1 2 1 2 1 4 1 6 1 9 1 1, அப்புறம் 2 2 2 4 2 6 2 9 2 1. நெக்ஸ்ட் 3 2 3 4 3 6 3 9 and 3 1. ஓகே, இதுதான் ஏ கிராஸ் பி. ஆனா இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொண்டு வரேன். என்னது அப்படின்னா y is equal to x square. ஓகே, y is equal to x square. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ஸ்கொயர் தான் செகண்ட் எலிமெண்டா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ன்னு வந்துச்சுன்னா செகண்ட் எலிமெண்ட் 1ஆ இருந்துச்சுன்னா தான் ரிலேஷன் எடுத்துக்கணும். அப்ப 1, 1 எடுத்துக்கலாம், 2, 4 எடுத்துக்கலாம், 3, 9. இது மட்டும் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறதுலாம் ரிலேஷன். கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து சில எலிமெண்ட்ஸை நான் ரிலேஷனா எடுத்துட்டு வருவேன், அதே மாதிரி ரிலேஷன்ல இருந்து சில எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வருவேன். இதுதான் வந்து என்னது ஃபங்க்ஷன். சரியா, சரி, ரிலேஷன்ல இருக்க சில எலிமெண்ட்ஸை ஃபங்க்ஷனா எடுத்துட்டு வரேன் இல்லையா. இதுக்கு சில கண்டிஷன் இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ என்ன தெரியுது, ரிலேஷன் இப்போ என்ன சொன்னேன் நானு, கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து சில எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரதான் ரிலேஷன் அப்படின்னு. ஸோ நமக்கு சப்செட் கான்செப்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏல 2 எலிமெண்ட் இருக்கு, 1 2, பில 1 2 3 4 இருக்கு. ஓகேவா, இப்போ ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் பில இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ இஸ் a subset of b ன்னு அர்த்தம் இல்லையா. அப்பனா உங்களுக்கு கண்டிப்பா ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ல இருந்து தான் தூக்கிட்டு வரணும். அப்பனா என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ரிலேஷன்ல இருக்குமா. அப்ப ஃபங்க்ஷன் is a subset of relation, and relation எதுல இருந்து தூக்கிட்டு வந்தீங்க, கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து. சோ ரிலேஷன் வந்து subset of cross product, ரிலேஷன் வந்து subset of cross productங்கறத நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிருக்கேன் இல்லையா. சோ சரி, இப்போ ரிலேஷன்ல இருந்து எப்படி ஃபங்க்ஷன் எடுத்து வரோம் இல்லையா. சோ எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அப்ப எந்த ரிலேஷன்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை நான் எப்படி பார்க்கணும்ன்றத சொல்லித்தரேன். பிஃபோர் தட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா, யா தென் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியும், ஃபங்க்ஷன்ஸ்னா ரிலேஷன்ல இருந்து சில எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் இருக்கிறது பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு சர்க்கிள் வரையறேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதோட சப்செட், ரிலேஷன். ஸோ இங்க ரிலேஷன் ட்ரா பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவும் ஒண்ணுதான்டா. சரியா, இது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா,
ஸோ எல்லா ரிலேஷன்ல இருந்தா ஃபங்க்ஷன் எடுத்துட்டு வந்தோம் அண்ட் ஆல்சோ எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன் தான். பாத்தீங்க ஃபங்க்ஷன் இங்க பாரு செட் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் பில இருக்கும், ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ரிலேஷன்ல இருக்கும். அப்ப ரிலேஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ரிலேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட ரிலேஷன்ல 1 1 2 4 3 9 மட்டும் இருந்துச்சு. ஸோ ரிலேஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எதுல இருக்கும், கிராஸ் ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கும். சரியா? ஸோ இதுவும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எது எதோட சப்செட்ல இருக்கு அப்படின்றது. ஓகே, இது புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் நாட் இன் யோர் புக். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு யா ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்னது? மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியாடா? ஓகே, சூப்பர்பா. சரி, இது வந்து பேஜ் நம்பர் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்கடா இன் யோர் புக். அதுல நோட்னு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, they are so much important for your the book inside 1 marks creative 1 marksலாம் அது செம இம்பார்ட்டன்ட். ஓகேயா? செம இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நான் என்ன பண்றேன், ஒரு பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி பாருங்க. The set x is called the domain of the function and the set y is called the codomain. அதாவது இப்போ a ல இருந்து b க்கு மேட்ச் பண்ணிருக்கோம் இல்லையா, 1 2 3 2 4 6 9. சோ 1 வந்து 1 க்கு, 2 4 க்கு, 3 9. சோ என்ன சொல்றோம், இந்த ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லா வந்துட்டு டொமைன் சொல்றோம், செகண்ட் செட் ஃபுல்லா கோடொமைன் அப்படி சொல்றோம். ஓகே, அண்ட் இந்த மேப்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா 1 4 9, இந்த டிக் பண்ண மேப்டு எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ரேஞ்ச்னு சொல்றோம். ஓகேவா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சா? சோ இத தான் இங்க வந்து சொல்லிருக்காங்க. டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச் இங்க இன்னும் சொல்லல. சரியா? இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ். சோ இந்த ஆரோ டயகிராம் பாருங்க. 1 அப்படிங்கிற வேல்யூக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, y is equal to x ஸ்கொயர்ல x க்கு 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y 1 ன்னு கிடைச்சிருக்கு, y க்கு 1 ன்னு கிடைச்சிருக்கு. x க்கு 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ y க்கு 1 ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, x க்கு 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y க்கு 4 ன்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆன்சர் 4 ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த 4 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இமேஜ் அப்படினு சொல்லுவோம். சரியா? இமேஜ் ஆஃப் 2, அதாவது 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர், அத தான் என்ன சொல்றோம், இமேஜ். சோ இமேஜ் ஆஃப் 2 வந்து என்னது, 4. ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை இமேஜ்னு சொல்றோம். நம்ம கொடுத்த क्वेश्चனை என்னன்னு சொல்லுவோம், ப்ரீ இமேஜ் அப்படினு சொல்றோம். ஓகேயா? இந்த क्वेश्चனை ப்ரீ இமேஜ்னு சொல்றோம். சோ 4 ஓட ப்ரீ இமேஜ். ஓகேயா? 4 ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு சொல்லுவோம், 2 ன்னு சொல்லுவோம். சரியா? இது புரிஞ்சா? 2 கொடுக்கும்போது 4 கிடைச்சு, அதனால 4 இமேஜ். யாரோட இமேஜ், 2 ஓட இமேஜ். இல்லனா இதே சென்டென்ஸை மாத்தி போட்டு சொல்லலாம். எப்படி, 4 ஓட ப்ரீ இமேஜ் யாரு, 2. ஓகேயா? இவ்வளவுதான், ஈஸியா? ஓகே, போர்ட் ரப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். வெயிட். ஓகே, நான் இப்ப சொன்னேன் இல்லையா இமேஜ் ப்ரீ இமேஜ், அந்த இமேஜ் ப்ரீ இமேஜ்க்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ரேஞ்ச் தான். ரேஞ்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் டொமைன், செகண்ட் செட்ல வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் கோடொமைன், செகண்ட் செட்ல மேப் ஆயிருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ரேஞ்ச். என்னன்னா நீங்க எப்படி சொல்றீங்க, ரிலேஷன் சொல்லி கொடுக்கறப்போ என்ன சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க மேப்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் டொமைன்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாத்தி பேசுறீங்க அப்படின்னா, சி வெயிட், ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆயிருக்கும், கண்டிப்பா ஆயிருக்கும். ஓகேவா? அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபங்க்ஷன் இங்க பாரு, f is to x2y ன்னு போட்டுருக்காங்களா, இத இப்படி வாசிக்க கூடாது, f is to x2y அப்படி வாசிக்க கூடாது. function is defined from x to y அப்படி படிக்கணும். ஓகேவா? ஓகே, function is defined from x to y is a function only if. ஓகேவா? சோ ஒரு ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் மேப்ல இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் என்ன, see here, a b c 1 2 3. இப்போ a b c. ஓகேவா?
இப்பாரு ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் செட் இருக்கு இல்லையா, அதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆயிருக்கா, அப்பனா இது ஒரு ஃபங்க்ஷன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேயா? நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் செட்ல மேப் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் தான் இருக்கும். அதாவது see here 1 2 3 1 4 9 இப்படி இருக்கலாம், ஏன் இப்படி கூட இருக்கலாம். வெயிட், ரெண்டு பேத்துக்கு சேர்த்து ஒரே இமேஜ் கூட வரலாம், ஆனா ஒரு ஆளுக்கே ரெண்டு இமேஜ் வரக்கூடாது. ஓகேயா? ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் வித் an எக்ஸாம்பிள், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்போ y is equal to x square இருக்குன்னு வையேன், -3x கொடுக்கும் போதும் சரி 3 கொடுக்கும் போதும் சரி சேம் ஆன்சர் 9 தான் வரும். ஆனா நான் எத்தனை வாட்டி x க்கு 3 கொடுத்தாலும் அதே 9 தானே வரும். சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் எப்பவுமே இருக்கணும். ஆனா மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கலாம். இங்க பாரு, b c க்கு சேம் இமேஜ் இருக்கு, பரவாயில்ல. 1 2 ரெண்டுத்துக்கு சேம் இமேஜ் இருக்கு, பரவாயில்ல. ஆனா ஒரே 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 எலிமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்க கூடாது. இந்த மாதிரி இப்படி இருந்தா இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, நாட் a ஃபங்க்ஷன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. if a and b are semi important point, if a and b are finite sets such that n of a is equal to p and n of b is equal to q, then the total number of functions, அதாவது இப்போ a ல இருந்து b க்கு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷன் டிஃபைன் இருக்கு அப்படினா, இப்போ a ல ஒரு பேஜ்க்கு p நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் p ன்னு வெச்சுக்கலாம். எவ்வளவுன்னு தெரியாது, சும்மா p ன்னு வெச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் b q ன்னு வெச்சுக்கலாம். அப்படினா இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், சாரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு q பவர் p. கரெக்ட்டா? q பவர் p. நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ரெண்டு ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்ப்டி ரிலேஷன்ஸ். சரியா? இத நான் previous வீடியோல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். you just check it out. okay okay next இதெல்லாம் தேவையில்லடா. ஓகேயா? சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? ஓகே, இப்போ டொமைன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஓகேயா? 1/x+1 இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இதோட டொமைன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லா ரியல் நம்பர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆனா சில ரியல் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்படின்னா என்ன, நான் புரியவே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும்னு பாருங்க. x+1 எப்போ 0 ஆகும்? x +1 இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா -1. சோ x -1 ஆயிடுச்சுனா மொத்த ஃபங்க்ஷனும் என்ன ஆயிரும்? இந்த டினாமினேட்டர் 0 ஆயிடும். அப்ப 1/0 னா anything divided by 0 cannot be defined. ஓகே, இன்ஃபினிட்டி ன்னு சொல்றாங்க, cannot be defined. சோ 1/0 cannot be defined இருக்கிறதுனால -1 தவிர நீங்க எந்த நம்பர் போட்டாலும் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. சோ டொமைன் வந்துட்டு என்னதுன்னா, ரியல் நம்பர்ஸ் என்னவா வேணா இருக்கலாம், ஆனா -1 தவிர எந்த நம்பர் வேணா போகும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 ஃபங்க்ஷன் வந்து என்னது? 1/x² - 5x + 6. அப்ப டொமைன் கண்டுபிடிக்கிறது எப்படி? டினாமினேட்டர் எப்ப 0 ஆகும்னு பார்க்கணும். ஓகே, சோ x² - 5x + 6 = 0 போட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் யூஸ் பண்ணுங்க. ஆட் பண்ணா -5 வரணும், மல்டிப்ளை பண்ணா 6 வரும். சோ 6 மல்டிப்ளை வரணும் அப்படின்னா ஒன்னு 3 2s ஆ இருக்கலாம், இல்லனா 6 × 1 ஆ. ஓகே, இப்போ 3யும் 2ம் மல்டிப்ளை பண்ணா 5 வருது, ஆனா எனக்கு -5 தான் கிடைக்கும். அப்ப -3 - 2 வச்சா ஆட் பண்ணா -5 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணா -(-) + 6 கிடைக்கும். ஓகே, சூப்பர். சோ அப்ப x² - 2x - 3x + 6 = 0. சோ x இது ரெண்டுத்துல இருந்து x காமன் எடுத்தீங்கன்னா x - 2, இது ரெண்டுத்துல இருந்து -3 காமன் எடுத்தீங்கன்னா x - 2 = 0. சோ இது மொத்தத்துல இருந்து x - 2 காமன் எடுத்தீங்க அப்படினா இங்க x - 2 போயிடுச்சு, மீதி இருக்குது x, இங்க -3 = 0. அப்ப x - 2 = 0 னா x வந்து -2 இங்க வந்துச்சுனா +2 x - 3 0 னா -3 இங்க வந்துச்சுனா x வந்து +3. ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் பிரிச்சிட்டீங்களா, -3 ன்னு வருதா, அப்ப x வந்து 3, -2 ன்னு வருதா, x வந்து 2. அவ்வளவுதான், சம ட்ரிக் இது. ஆனா இது தெரிஞ்சுக்கோங்க எப்படி வருது அப்படிங்கிறது. ஓகே,
ஸோ x2 இல்லைன்னா 3 இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆயிடும். அதனால டொமைன் வந்து என்னவா இருக்கும், 0 ஆகக்கூடாது. அப்பனா எல்லா ரியல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனா 2 3 மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, ஈஸியா. ஓகே, இதோட அந்த நோட்ல இருக்க பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சுடா. ஓகேவா, ஓகே வெயிட் a second. ஓகே, டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது அந்த ரிலேஷன்லாம் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேயா, வெயிட் a second. கண்டுபிடிக்கலாமாடா? இப்போ அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ பி சி, இங்க பி கியூ ஆர். ஸோ இப்படி வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். ஸோ ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆயிருக்கும். ஏ மேப் ஆயிருக்கா? ஆமா. பி ஆமா. சி மேப் ஆயிருக்கு. ஸோ மூணுமே மேப் ஆயிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டிக். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டிக். செகண்ட் கண்டிஷன் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஏக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு, பிக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு, சிக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் இருக்கான்னு பாருங்க. 1க்கு இமேஜ் இருக்கா? ஆமா. 2க்கு இமேஜ் இருக்கா? ஆமா. 3க்கு இமேஜ் இருக்கா? ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் பேர் இருக்கணும். ஆமா, இருக்கு, சூப்பர். செகண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 1க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு, அது m. 2க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு, அது n. 3க்கும் அதே மாதிரி தான் n. இதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 2 3 ரெண்டுத்துக்கும் ஒரே மேப், ஒரே எலிமெண்டோட மேப் ஆயிருக்கு. அது கிடையாது. இங்க மட்டும் தான் பார்க்கணும், 2 1 கூட தான் மேப் ஆயிருக்கா, அப்போ ஓகே. சரியா, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a b x y z. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ a மேப் ஆயிருக்கா? ஆமா. b மேப் ஆயிருக்கா? ஆமா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லாரும் மேப் ஆயிருக்கணும். ஓகே, மேப் ஆயிருக்காங்க, சூப்பர். செகண்ட் கண்டிஷன் என்னது, மேப் ஆனது ஒருத்தவங்க கூட தான் மேப் ஆயிருக்கும். ஏ எக்ஸ் கூட மட்டும் தான் மேப் ஆயிருக்கும். ஓகே, சூப்பர். ஆனா பி பாருங்க, ரெண்டு பேர்த்தோட மேப் ஆயிருக்கும். அப்ப இது கிடையாது, அப்ப இது ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஃபங்க்ஷன். ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நோட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இப்போ இது எடுத்துக்கலாமே, இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இதுல கோடமைன் என்னன்னு சொல்லுங்க. கோடமைன்னா செகண்ட் செட் ஃபுல்லா சொல்லுவீங்க இல்லையா? செகண்ட் செட் ஃபுல்லா சொன்னீங்க அப்படின்னா m p n. ரேஞ்ச் சொல்லுங்க, ரேஞ்ச்னா மேப்டு எலிமெண்ட்ஸ் இன் செகண்ட் செட். என்னது, m உம் n உம் மட்டும் தான். அப்பனா என்ன அர்த்தம், ரேஞ்ச்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் கோடமைன்ல இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னது, ரேஞ்ச் இஸ் a subset of கோடமைன். சரியா, ரேஞ்ச்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் கோடமைன்ல இருக்கிறதுனால ரேஞ்ச் இஸ் a subset of கோடமைன். ஓகேவா, ஈஸியா, சூப்பரா. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 1.6 வந்து பாருங்களா. எக்ஸாம்பிள் 1.6 என்ன கொடுத்திருக்காங்க, x ன்னு ஒரு செட், y ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்களா. ஓகே, x வந்து 1 2 3 4, y வந்து 2 4 6 8 10. ஓகேவா, என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. சோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ரிலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ரிலேஷன் வந்து என்னது, 1 2 2 4 3 6 4 8. ஓகே, 1 2 2 4 3 6 4 8. சோ அந்த ரிலேஷனை ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிக்டோரியலா ஆரோ டயகிராம் போட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, சோ x வந்து என்னது, x வந்து 1 2 3 4, y வந்து 2 4 6 8. ஓகே, 2 4 6 8 10. சரிங்களா, என்ன இருக்கு, 1 2 ஓட பேர் இருக்கு, 1 2 ஓட பேர் இருக்கு, 2 4 ஓட பேர் இருக்கு. ஓகே, 3 6 ஓட பேர் இருக்கு. ஓகே, 4 8 ஓட பேர். இப்போ என்ன கேக்குறாங்க,
இது ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ தட் r is a function. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபங்க்ஷன் ஆன கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பேர் இருக்கணும். 1க்கு பேர் இருக்கா? இருக்கு. 2க்கு பேர் இருக்கா? இருக்கு. 3க்கு பேர் இருக்கா? இருக்கு. 4க்கு பேர் இருக்கா? இருக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் செட்ல எல்லாத்துக்கும் பேர் இருந்தா போதும். 10க்கு பேர் இல்லையே அப்படின்னு யோசிக்காங்க. சரியா? சரி. அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். 1க்கு ஒரே இமேஜ் தான் இருக்கு. 2க்கு ஒரே இமேஜ் தான் இருக்கு. 3க்கு ஒரே இமேஜ் தான் இருக்கு. 4க்கும் ஒரே இமேஜ் தான். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நீங்க என்ன எப்படி எழுதணும் இது அப்படின்னா from the above arrow diagram இல்லனா from the arrow diagram we can see that. so இங்க இருக்க ஒரு எலிமெண்ட்க்கும் இதுல இருக்க ஒரு எலிமெண்ட்டை x ன்னு வெச்சிட்டீங்கன்னா so 1 x ல so இந்த x ல இருக்க அதாவது இதுல இருக்க ஏதோ ஒரு எலிமெண்ட்டை x ன்னு வெச்சிட்டீங்கன்னா அந்த x வந்து எதுல இருக்கும்? கேபிட்டல் X அப்படிங்கற செட்ல. சரியா? சோ இந்த எல்லா xக்கும் வந்து ஒரு யூனிக் இமேஜ் இருக்கு இல்லையா? we see that x is an element of x has an unique image in y, capital Y இல்லையா? capital Y ல ஏதோ ஒரு இமேஜ் இருக்கதான் செய்யுது. ஓகே? only image. அந்த இமேஜ் என்னடா? இது x ன்னு எடுத்துக்கிற மாதிரி இந்த y ன்னு எடுத்துக்கோங்க. இமேஜ் y அந்த y ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகேவா? therefore the given relation R is a function. நான் fn ன்னு போடுற இடத்துல தான் ஃபங்க்ஷன் எழுதுங்க நோட்ஸ்ல. சரியா? சரி, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? find its domain, codomain and range. ஓகே? டொமைன் கண்டுபிடிக்கலாமா? நான் சொன்னேன் இல்லையா? ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் கண்டிப்பா மேப்டா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லா டொமைன் எடுத்துக்கலாம். ஓகே? 1 2 3 4 கோடொமைன்னா செகண்ட் செட் ஃபுல்லி. செகண்ட் செட்ல என்னென்ன இருக்கு? 2 4 6 8 10. ஓகே? 2 4 6 8 10. நெக்ஸ்ட் என்னது? ரேஞ்ச். ரேஞ்ச்னா மேப்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட். என்னது? 2 4 6 8 மட்டும் தான் மேப் ஆயிருக்கு. 10 ஆகுது. அப்ப 2 4 6 8 மட்டும் எழுதிக்கோங்க. 2 4 6. சூப்பரா? சூப்பர். அடிச்சு தூக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்கலாம். ஓகே? நெக்ஸ்ட் வந்து பாருங்கடா. எக்ஸாம்பிள் 1.7. ஓகே? என்ன கொடுத்திருக்காங்க? A function f is defined from x to y defined by f of x என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 2. அதான் வந்து ஃபங்க்ஷன். சரியா? சோ f of x என்ன கொடுத்துட்டாங்க? x square minus 2. சரி, என்ன கேக்குறாங்க? where x is equal to x set வந்து கொடுத்திருக்காங்க. x வந்து என்னவா? x set வந்து -2 -1 0 3 -2 -1 0 3. அப்புறம் y வந்து full real numbers ஃபுல்லா அப்படினு கொடுத்துட்டாங்க. list the elements of f. elements of f வந்து கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க? இதுல இருக்க ஒரு எலிமெண்டா போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஃபங்க்ஷன்ல. ஓகே? இப்போ f of -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதாவது x வந்து -2 ஆ மாத்தும். f of -2 னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கெல்லாம் x இருக்கோ அங்கலாம் போய் -2 ஆ சப்ஸ்டிட்யூட் பண்ணு அப்படினு அர்த்தம். ஓகே? இங்க x இருக்கு. x இருக்கும்போது இங்க எங்கெல்லாம் x இருக்கோ -2 இருக்கப்போ x க்கு பதிலா -2 போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ x க்கு பதிலா -2 போடிங்கனா -2 the whole square -2 -2 the whole square என்னது? 4 4 -2 வந்து 2. சோ f of -2 வந்து என்னன்னு வருது? 2 ன்னு வருது. அப்ப -2 போடும்போது 2 பேர் இருக்கு. -2 ஓட பேர் 2. நெக்ஸ்ட் -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ x க்கு பதிலா -1. அப்ப -1 the whole square -2. -1 the whole square வந்து 1 -2. 1 -2 என்னதுடா? -1. -2 + 1 வந்து minus. So -1 க்கு -1 நே பேரா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 0. x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 0 ஸ்கொயர் -2. அப்ப 0 ஸ்கொயர் 0 தானடா? 0 -2 அப்ப -2 ன்னு கிடைக்கும். I think the marker is not visible. Right. Okay. So 0 -2 வந்து -2 ன்னு கிடைக்கும். So 0 ஓட பேர் என்னடா? -2. ஓகேவா?
நெக்ஸ்ட் 3 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க f of 3 ஓகேவா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x க்கு பதிலா 3 போட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் minus 2 3 ஸ்கொயர் is 9 9 minus 2 வந்து 7 சரியா சோ 3 போடும்போது நமக்கு 7 கிடைக்கும் ஓகேவா சரி இப்போ list the elements of f அப்படினு கேக்குறாங்க இல்லையா அப்பனா wait yeah அப்ப f is equal to இதெல்லாம் அப்படியே சேர்த்து எழுதுங்க -2, 2 -1, -1 0, -2 3, சரியா சோ ஃபங்க்ஷன் எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க is f a function f வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேக்குறாங்க see அவங்க கொடுத்திருக்காங்க இது x தான் ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட் வந்து y அது என்னது ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்தாங்க அப்பனா x ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஆன்சர் இருக்கா ஒரு இமேஜ் இருக்கான்னு பார்த்தா -2 க்கு 1 -2 மேப் ஆயிருக்கு -1 மேப் ஆயிருக்கு 0 மேப் ஆயிருக்கு 3 யும் மேப் ஆயிருக்கு அப்பனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் satisfied செகண்ட் கண்டிஷன் -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் தான் கிடைக்குதா இல்ல ரெண்டு ஆன்சர் கிடைக்குதா -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது -1 க்கும் ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது 0 க்கும் ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது 3 க்கும் ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது சோ இது ஒரு ஃபங்க்ஷன் தான் சரியா so we note that every element of அதாவது டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம் ஃபங்க்ஷன் சொல்றோம் சரியா we note that for every element of domain we note that every element of domain has an unique image in y f is a function சரியா சோ இத வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம் wait a second okay yeah இப்படி எழுதலாம் இல்ல புக்ல இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டரா கொடுத்திருக்காங்க அப்படி எழுதலாம் ஓகே சோ யா நான் கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டோம் எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிச்சிட்டோம் எக்ஸர்சைஸ் சம் பார்க்கலாமா சூப்பர் குட் சாரிடா எக்ஸாம்பிள் சம் முடிஞ்சுன்னு நினைச்சேன் பட் ஒரே சம் வந்து 1 or 2 சம்ஸ் இருக்கு ஓகேவா எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம் சரியா என்ன கொடுத்திருக்காங்க அவங்க வந்து சில ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க x and y க்கு சோ அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படினு வந்து கண்டுபிடிக்கணும் சரியா ரிலேஷன் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி x ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு -5 1 3 4 ஓகே wait a second x ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு -5 1 3 4 y ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு a b c ஓகே a b c சரி இப்போ வந்து என்ன ரிலேஷன் r1 வந்து பாருங்க -5 a ஓட மேப் ஆயிருக்கு and +1 அது வந்து 1மே இதோட a ஓடயே மேப் ஆயிருக்கு and 3 வந்து b ஓட ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷுவலா நீங்க பாத்துங்க இதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த எல்லா கண்டிஷனும் வந்து கண்டிஷனும் satisfy ஆகும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆயிருக்கும் -5 மேப் ஆயிருக்கா ஆமா 1 மேப் ஆயிருக்கா ஆமா 3 மேப் ஆயிருக்கா ஆமா 4 மேப் ஆயிருக்கா இல்ல சோ 4 வந்து மேப் ஆகல அப்பனா இது ஒரு ஃபங்க்ஷனா இல்ல அவ்வளவுதான் ஓகே ஈஸி தானடா சரி பாருங்க இது என்னது x செட் இது y செட் so 4 is an element of x does not have an image so r1 is not a function சரியா நெக்ஸ்ட் வந்து பாருங்க நெக்ஸ்ட் சேம் இதே தான் ஓகே x y அதே தான் ஓகே -5 1 3 4 இங்க a b c ஓகேவா சோ என்ன இருக்கு ரிலேஷன் 2 வந்து -5 b ஓட மேப் ஆயிருக்கு then 1 no b ஓட மேப் ஆயிருக்கு ஓகே then 3 a ஓட மேப் ஆயிருக்கு 4 c ஓட மேப் ஆயிருக்கு -5 மேப் ஆயிருக்கு ஆமா 1 மேப் ஆயிருக்கா ஆமா 3 மேப் ஆயிருக்கா ஆமா 4 மேப் ஆயிருக்கா ஆமா அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் satisfied செகண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒரே இமேஜ் தான் இருக்கா -5 க்கு ஒரே இமேஜ் b மட்டும் தான் 1 க்கு ஒரே இமேஜ் b மட்டும் தான்
3க்கு ஒரே இமேஜ் தான் இருக்கு, a மட்டும் தான். 4க்கும் ஒரே இமேஜ் மட்டும் தான் இருக்கு, c மட்டும் தான். சோ எல்லாத்துக்கும் ஒரே யூனிக் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு, ஒரே யூனிக் இமேஜ் தான் இருக்கு. ஓகேயா? சோ for every element in domain, for one, okay, every element in domain has an unique element, therefore R2 is a function. Okay, R2 is a function நீங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே domain and codomain நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? -5 1 3 4. ஓகே, -5 1 3 4. இங்க வந்து a b c. ஓகே, a b c மேப் பண்ணலாமா? R3 பாருங்க, -5 a க்கு 1 a க்கு. ஓகே, -5 a 1 a. நெக்ஸ்ட் 3b 4c 3b 4c அப்புறம் 1b. சரி, -5 மேப் ஆயிருக்கா? ஆமா. 1 மேப் ஆயிருக்கா? ஆமா. 3 மேப் ஆயிருக்கா? ஆமா. 4 மேப் ஆயிருக்கா? ஆமா. சூப்பர். செகண்ட் கண்டிஷன், எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கும். -5 க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு, a. 1 க்கு ரெண்டு இமேஜ் இருக்கு, a and b. so 1 element of x has two images. யார் யாரு? a-வும் and b-யும். so இது வந்து ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. R3 is not a function. ஓகேயா? ஈஸியா? நெக்ஸ்ட் தான் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கடா, எக்ஸாம்பிள் 1.9. எக்ஸாம்பிள் 1.9 என்ன கொடுத்திருக்காங்க? f of x கொடுத்திருக்காங்க. f of x என்னடா கொடுத்திருக்காங்க? 2x minus x square. 2x minus x square. சோ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் f of 1 வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. f of 1 னா என்னது? x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், அவ்வளவுதான். ஓகேயா? x எங்கல இருக்கு? இங்க. சோ 2 x க்கு பதிலா 1 minus x இருக்கா? அப்ப x க்கு பதிலா 1 1 ஸ்கொயர். சோ 2 ones are 2 minus 1 ஓட ஸ்கொயர் 1 தான். சோ 2 minus 1 என்னதுடா? 1. சோ f of 1 வந்து என்னது? 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க? இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? f of x plus 1. ஓகேயா? f of x plus 1 னா x எங்கெல்லாம் இருக்கோ x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், அவ்வளவுதான். சோ f of x plus 1 னா 2 into x இருக்கா, அங்க என்ன போடுவீங்க? x plus 1 minus x க்கு பதிலா x plus 1 தான் போடுங்க. சோ இங்க 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into x 2x plus 2 into 1 minus x plus 1 the whole square. உங்களுக்கு a plus b the whole square ஃபார்முலா தெரியுமா? a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. சரியா? சோ இப்போ a வந்து x, b வந்து 1. சரியா? அப்ப a ஸ்கொயர்னா என்னது? x ஸ்கொயர் plus 2 into a வந்து x, b வந்து 1 plus b ஸ்கொயர். சரியா? இது எழுதுங்க. x ஸ்கொயர் plus 2 into x into 1 னா 2x plus 1 ஓட ஸ்கொயர் 1 தான். சரியா? சரி, மைனஸ் சைன் உள்ள எடுத்துட்டு போங்க. அப்ப 2x plus 2 minus x square minus 2x minus 1. so plus 2x minus 2x cancel பண்ணிட்டீங்க அப்படினா 2 minus 1 என்னடா? 1. அப்ப 2 minus 1 என்னது? 1. 1 minus இந்த x square. சரியா? 1 minus x square. so 1 minus x square னாலதான் minus x square plus 1 கரெக்ட்டா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? f of x plus f of 1 கேட்டிருக்காங்க. f of x னா என்ன? x க்கு பதிலா x போடணும். என்னடா இது? x க்கு பதிலா திருப்பி x எதுக்கு போடணும்? இத அப்படியே எடுத்து எழுதிங்க, அவ்வளவுதான். f of x னா இதுதான். ஓகேவா? 2x minus x square. அப்புறம் f of 1 தான் கண்டுபிடிச்சிருக்கோமே, 1 இல்லையா? plus 1, அவ்வளவுதான். இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இது x, இது x ஸ்கொயர், இது 1. இதுல x ஏ இல்ல, இதுல ஒரு x இருக்கு, இதுல 2x இருக்கு. சோ ஏதாவது லைக் டர்ம்ஸ் இருந்தா கேன்சல் பண்ணலாம். சோ இது லைக் டர்ம்ஸே இல்லன்னோனே இதோட முடிச்சிடும். சோ லாஸ்ட்ல ஒரு நோட் வந்து கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, இப்ப f of a plus b அப்படினு இருக்குன்னா அது வந்து wait a second, f of a plus b அப்படின்ற நம்பர் இருக்குன்னா
அது வந்து f of a plus f of b க்கு ஈக்குவலா இருக்காது அப்படிங்க. ஓகே, ஏன் அப்படின்னா f of x plus 1 வந்துட்டு f of x plus f of 1 ஓட ஈக்குவலா இல்ல. ஏன் பாரு, இதோட ஆன்சர் 1 minus x square னு கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட ஆன்சர் வந்து 2x minus x square plus 1. சோ ரெண்டும் entirely differentங்கிறதுனால இது வந்து கிடையாது. f of x plus 1 is not equal to f of x plus f of 1. சரியா? எக்ஸாம்பிள் சம் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். எக்ஸர்சைஸ் சம்க்கு போறோம். ஓகே, ஓகே எக்ஸர்சைஸ் சம்ஸ் பார்க்கலாமா? எக்ஸர்சைஸ் 1.3 சூப்பர்பா. சோ பாருங்க, இன்னும் நீங்க அட்லீஸ்ட் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னும் சில பேர் ஓகே நான் லாஸ்டா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ பாரு, ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண, நெக்ஸ்ட் டே ஒரு எக்ஸசைஸ் முடிச்ச, இன்னைக்கு 2 எக்ஸசைஸ் முடிச்சிருவேன், நாளைக்கு 2 எக்ஸசைஸ் முடிச்சிருவேன். ஸோ யூ ஆர் க்ரோயிங். ஓகே, ஸோ எவ்ரி டே யூ ஆர் டேக்கிங் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். இது நான் டெய்லியுமே சொல்ற ஒரு வேர்ட் தானடா. லாஸ்ட் 1.2 ஓட எக்ஸசைஸ்லயுமே நான் சொல்லியிருந்தேன். ஓகேயா? ஸோ டெய்லியும் நீங்க கிளாஸ்க்கு வரீங்க, யூ ஆர் டேக்கிங் நோட்ஸ் அப்படின்னா யூ ஆர் பில்டிங் கன்சிஸ்டன்சி அண்ட் யூ ஆர் டேக்கிங் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் தான். சரியா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் வீடியோ முடிச்சிடறேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே ஓகே, நடுவில் கொஞ்சம் மார்க்கர் வந்து வேலை செய்யல. ஸோ அது ரொம்ப பிளர்டா, ரொம்ப கலர் டிம்மா தான் எழுதுச்சு. தட்ஸ் வை ஐ சேஞ்ச் டு கிரீன் போர்ட். சரியா? ஸோ இது எப்படி கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் இதுலயே கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்க. ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 1.3 எக்ஸசைஸ் சம்க்கு வந்துட்டோம். எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. f is equal to ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்களா? f is equal to x, y such that x, y x, y ரெண்டுமே belongs to natural numbers and y is equal to 2x. ஓகே, y வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 2x னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன கேக்குறாங்க? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க, x, y ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ். நான் ஆரோ டயகிராம்லாம் போட முடியுமா? அப்படியே 1 2 3 அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். y யும் அதே மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா x க்கு ஃபர்ஸ்ட் 1 கொடுங்க. அப்பனா y is equal to 2x இல்லையா? அப்ப y is equal to 2 into x. x க்கு பதிலா 1 போடுங்க. அப்ப 2 கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பேர் வந்து 1, 2. நெக்ஸ்ட் x க்கு 2 கொடுங்க. 2 கொடுத்தீங்கன்னா y என்ன கிடைக்கும்? 2x. அப்ப x க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா 2 2s are 4. சோ என்ன பேர் கிடைச்சிருக்கு? 2, 4. நெக்ஸ்ட் x equals to 3 கொடுத்தீங்க அப்படினா y equal to 2x. அப்ப 2 into x க்கு பதிலா 3 கொடுத்தீங்கன்னா 6 ன்னு கிடைக்கும். அப்ப 3, 6. இதே மாதிரி 4, 8 வரும். ஓகேயா? சோ x க்கு 4 கொடுத்தீங்க அப்படினா y வந்து 2x. அப்ப x க்கு பதிலா 4 போட்டீங்கன்னா 2 4s are 8. சோ 4, 8 ஒரு பேர். இதே மாதிரி நீங்க போட்டே போனீங்கன்னா போட்டே போலாம். சரியா? ஆன்சர் கிடைச்சிட்டே தான் இருக்கும். சரியா? சரி, அப்பனா ஃபங்க்ஷன் வந்து என்னது? 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, போய்கிட்டே இருக்கும். சரியா? அப்ப இது வந்து நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கும். என்ன கேக்குறாங்க? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கேக்குறாங்க. டொமைன் என்னதுடா? x தான் டொமைன். ரேஞ்ச் என்னதுடா? y தான் ரேஞ்ச். சாரி, கோடொமைன் என்னது? y தான் கோடொமைன். அப்பனா டொமைன் வந்து என்னது? x ன்னு சொல்லிட்டேனா? அப்ப x வந்து என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். x செட் என்னது? ஃபுல்லா நேச்சுரல் நம்பர்ஸ். அப்பனா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். சரி, 1 2 3 4 ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கோடொமைன். கோடொமைன் என்னன்னு கொடுத்துட்டாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் னு கொடுத்துட்டாங்க. அப்பனா அதுவும் அதே மாதிரி 1 2 3 4 ன்னு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்னா மேப் ஆயிருக்க y எலிமெண்ட்ஸ். மேப் ஆயிருக்கிறது என்னென்ன? 2 4 6 8 அப்படியே 2 டேபிள்ஸ், அதாவது ஈவன் நம்பர்ஸா போயிட்டே இருக்கும். ஓகேவா? 2 4 6 8 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? அவ்வளவுதான். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். Is this relation a function? இது வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. Let us see. இப்போ நீங்க எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? இந்த x ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜ் இருக்கு. சரி, அதே மாதிரி ஒரு நம்பர் போட்டனா ஒரு ஆன்சர் தானே கிடைக்குது. 1 போட்டா 2 மட்டும் தான் கிடைக்குது. 2 போட்டா 4 மட்டும் தான் கிடைக்குது. 4 5 ஆன்சர் கிடைக்குதா? இல்ல.
ஸோ அப்ப இது ஒரு ஃபங்க்ஷன் தான் சரியா. ஸோ எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் டொமைன் has a unique image. So this relation is a function. So this relation is a function. சரியா. next sum பார்க்கலாம். next sum பாருங்கடா. செகண்ட் சம் x ன்னு ஒரு செட் வந்து கொடுத்திருக்காங்க 3 4 6 8 3 4 6 8 ஐ திங்க் போர்ட்ல எழுதுற சவுண்டும் உங்களுக்கு கேக்குது அப்படினா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 5 மார்க்கர் எடுத்து வச்சுக்கிறேன் so that உங்களுக்கு எதுவும் இதுல வராது. ஓகே சரி என்ன கொடுத்திருக்காங்க ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் வந்து என்னது x, f of x such that x is an element of இந்த செட் and f of x வந்து x square plus 1. சரி அப்ப x க்கு ஒரு எலிமெண்டா கண்டுபிடிச்சு f of x நீங்க கண்டுபிடிக்கணும் and x, f of x தான் உங்களோட ரிலேஷன் சொல்லிட்டாங்க. சோ அந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆனும் கேக்குறாங்க. ஓகேயா சரி இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்க ஒரு எலிமெண்டா போலாம். x க்கு 1 போடிங்க அப்படினா f of x என்ன கிடைக்கும் x square plus 1. அப்ப x க்கு பதிலா 1 போடணுமா x square plus 1. 1 square 1 தான் 1 plus 1 2. so 1, 2 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி x க்கு சாரி 1 போட கூடாது 3 தானேப்பா போடணும் சாரி. so 3 square plus 1 x square plus 1 வந்து 3 square plus 1 ஆ மாதிரி இருக்கு. 3 square 9. so 9 plus 1 வந்து 10 ன்னு வரும். so 3, 10. ஓகே 3, 10. next x க்கு 4 கொடுங்க. 4 கொடுத்தீங்கன்னா f of x is equal to x square plus 1. x வந்து 4. அப்ப 4 square plus 1. so 4 square 16. so 16 plus 1 17 ங்க. next x க்கு 6 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா f of x என்னன்னு கிடைக்கும் 6x square plus 1. அப்ப x வந்து 6 அதனால 6 square plus 1. so 6 square 36 இல்லையா 36 plus 1 37. ஓகே next x is equal to 8 கொடுங்க. இங்க மட்டும் ரப் பண்ணிக்கவா. next x equal to 8 போட்டோம் அப்படினா f of x என்னன்னு கிடைக்கும் x square plus 1. x க்கு பதிலா 8 போடுங்க 8 square plus 1. so 64 plus 1 வந்து 65. so இது வந்து 4, 17. next இது 6, 37. இது வந்து 8, 65. ஓகேயா இதுதான் நம்மளோட ரிலேஷன். சோ இதுக்கு அப்புறம் என்ன கேக்குறான் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேக்குறான். ஓகேவா சோ 3, 10, 4, 17, 6, 37, 8, 65. இப்போ x ல இருக்க எந்த எலிமெண்ட்டை நீங்க போட்டாலும் அதுக்கு ஆன்சர் கிடைக்குது. சோ கண்டிப்பா எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆயிருக்கு. சோ மேப் ஆயிருக்கு. ஒரே ஒரு எலிமெண்ட் கூட தான் மேப் ஆயிருக்கா பாரு. 3 போட்டா ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது. 4 போட்டாலும் ஒன்னு தான் கிடைக்குது. 6 போட்டாலும் ஒன்னு தான் கிடைக்குது. 8 போட்டாலும் ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது. சோ every element of x is an element of x has a unique image in natural numbers. So this relation is a function. The relation function க்குலாம் நான் சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணா ஷார்ட் ஃபார்ம்ல தான் மார்க் போடுவாங்க. அதெல்லாம் பண்ண கூடாது. சரி ரிலேஷனுக்கு ஸ்பெல்லிங் கரெக்ட்டா எழுதுங்க, ஃபங்க்ஷனுக்கு எழுதுங்க. ஓகே சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகேடா தேர்ட் சம் வந்து பாருங்க f of x வந்து கொடுத்திருக்காங்க. என்னது x ஸ்கொயர் அவங்க f is to x இப்படி கொடுத்திருக்காங்கல அப்படினா f of x தான். ஓகேவா f of x வந்து என்ன கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர் minus 5x plus 6. ஓகேவா 5x plus 6. சரி என்ன கேட்டிருக்காங்க f of -1, f of 2a, f of 2 and f of x minus 1. இது உங்களுக்கு தெரியும் தானே. இதுக்கு தான் ஆல் கான்செப்ட் ஆல் எக்ஸாம்பிள் படிக்கணுங்க. அப்ப எக்ஸைஸ் சம் உங்களாலேயே போட முடியும் இல்லையா. சரி பாருங்க என்ன பண்ணனும் f of -1 னா -1 தூக்கி x க்கு பதிலா போடணும் அவ்வளவுதான். ஓகேயா சோ
f of -1 அப்படிங்கப்போ x க்கு பதிலா -1 போடுறேன். -1 the whole square minus 5 into x க்கு பதிலா -1 plus 6. -1 ஓட ஸ்கொயர் என்ன 1. சரி 1 -5 into -1 minus into minus plus 5 into 1 5 plus 6. So 5 plus 1 வந்து 6 plus 6 பண்ணீங்கன்னா 12. okay plus 12. next என்ன கேட்டிருக்காங்கடா f of 2a f of 2a okay f of 2a கேக்குறாங்களா x க்கு பதிலா 2a சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஓகேவா so x க்கு பதிலா 2a போட்டா 2a the whole square minus 5 into திருப்பி x க்கு பதிலா 2a plus 6 so 2a the whole square அப்பனா 2 ஓட ஸ்கொயர் a ஓட ஸ்கொயர் ஓகே 2 ஸ்கொயர் 4 4a ஸ்கொயர் minus 5 2s are 10 5 into 2a அப்ப 10a plus 6 அவ்வளவுதான்டா f of 2a இவ்வளவு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க f of 2 கேட்டிருக்காங்களா அப்பனா f of 2 is equal to x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2 square minus 5 into 2 plus 6 2 square என்னது 4 4 minus 5 2s are 10 plus 6 இது இந்த 4 னா plus 4 தானே ஃபர்ஸ்ட் பிளஸும் பிளஸும் ஆட் பண்ணிடணும் 6 plus 4 வந்து 10 இங்க ஒரு minus 10 so 10 minus 10 0 அப்ப f of 2 வந்து 0 நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க f of x minus 1 கேக்குறாங்க so x க்கு பதிலா x minus 1 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் f of x minus 1 x க்கு பதிலா x minus 1 போடுங்க x க்கு பதிலா x minus 1 the whole square minus 5 into x க்கு பதிலா x minus 1 plus 6 okay so x minus 1 the whole square a minus b the whole square formula use பண்ணிக்கோங்க okay a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square so that இங்க x a வந்து என்னது x b வந்து 1 அப்படினா a square னா என்ன போடுவீங்க x square minus 2 into a வந்து x b வந்து 1 plus b square b வந்து 1 அப்ப 1 square அப்பனா x minus 1 the whole square na x square minus 2 into x into 1 2 into x into 1 is 2x x square minus 2x plus 1 plus 1 square போது அது 1 தான் ஓகே plus minus 5 into x minus 1 minus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க minus 5 into x வந்து minus 5x minus 5 into minus 1 minus into minus plus ஆயிடும் 5 ones are 5 plus இந்த 6 ஓகேவா லைக் டேர்ம்ஸ்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுங்க ஆட் பண்ணிக்கோங்க x ஸ்கொயர் வேற எதுவுமே x ஸ்கொயர் டேர்ம்ல இல்ல அப்ப x ஸ்கொயர் போட்டுக்கோ நெக்ஸ்ட் minus 2x அப்ப x டேர்ம் இங்க ஒன்னு இருக்கு சோ minus 2x minus 5x னா என்னது minus 5 minus 2 வந்து minus 7 அப்ப minus 7x நெக்ஸ்ட் plus 1 plus 5 plus 6 6 plus 5 11 plus 1 பண்ணீங்கன்னா 12 சரியா சோ x ஸ்கொயர் minus 7x plus 12 தான் இதோட ஆன்சர் so first second third fourth subdivision நாலுமே முடிச்சிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரு கிராஃப் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க ஓகே better you just refer this graph in book ஓகேவா இந்த இது நான் சும்மா ரஃபா தான் வரைஞ்சிருக்கேன் சோ நீங்க புக்ல ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா it will be even more better சோ என்ன கேக்குறாங்க find the following values of the function first என்ன கேக்குறாங்க f of 0 கேக்குறாங்க f of 0 so f of 0 னா x axis ல 0 கொடுக்கும்போது y axis ல என்ன ஆன்சர் இருக்கும் 0 க்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கு 9 so 0 9 க்கு மேப் ஆயிருக்கு so f of 0 வந்து என்னதுப்பா 9 ஓகேவா f of 0 9 சரி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க f of 7 ஓகே f of 7 7 எங்க மேப் ஆயிருக்கு 7 7 நேரா அப்படி போடிங்கன்னா இது எங்க வருது பாருங்க 7 நேரா நீங்க லைன் போடிங்க அப்படினா இங்க மீட் ஆகுது இது அப்படியே பாத்தீங்க அப்படினா 6 ல மீட் ஆகுது சோ f of 7 என்னது 6 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க f of 2 வந்து கேட்டிருக்காங்க f of 2 சோ x axis ல 2 அப்படினும்போது எங்க மீட் ஆகுது சேம் 6 ல தான் வந்து மீட் ஆகுது இல்லையா யா சோ 2 கொடுக்கும்போது என்னதான் கிடைக்குது 6 தான் கிடைக்குது நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கடா f of 10 சோ 10 கொடுக்கும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் 10 கொடுக்கும்போது என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு பாரு 10 வந்து மேல எங்கயும் ரீச்சே ஆகல
மேலேயே போல இங்கேயே நிக்குது. அப்பனா f of 10 வந்து 0. இது ஒரு क्वेश्चन ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஜஸ்ட் கிராஃப் பார்த்து 4 சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேக்குறாங்க? For what value of x f of x is equal to 1? f of x 1 x என்னன்னு கேக்குறாங்க. அப்படினா இங்க பாருங்க, y பார்த்துட்டு இங்க 1 இருக்கா, எங்க மீட் ஆகுதுன்னு பாருங்க. சோ எங்க மீட் ஆகுது பாத்தீங்களா? wait a second. யா கரெக்ட்டா லைன் இப்படி போடிங்க அப்படினா 9 க்கும் 10 க்கும் நடுவுல இருக்கு இந்த லைன். சோ 9.5 x is equal to 9.5. when x is equal to 9.5 f of x is equal to 1. சரியா? ஈஸியா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் அவ்வளவுதானடா சம். யா wait a second. யா இல்ல வெயிட் பண்ணுங்க. describe the following domain and range வந்து கேட்டிருக்காங்க. சரியா? wait a second. என்னடா கேட்டிருக்காங்க? domain and range. domainனா x axisல இருக்க values. so x axisல பார்த்தனா 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்குனா அப்ப domain வந்து 1 2 3 4 கிடையாது. இங்க பாரு 9.5 க்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்த நம்பர் 1.1 எடுத்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். so that 0 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு எல்லா ரியல் நம்பர்ஸ். so that நீங்க எப்படி எழுதணும் தெரியுமா? wait a second. சரிங்க. ஓகே, டொமைன் வந்து என்னது அப்படினா டொமைன் வந்து x ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னது 0 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கா? 10 வரைக்கும் இருக்கு. ஓகே, யா 10 வரைக்கும் இருக்கு. அதுவும் இல்லாம என்ன சொல்லிட்டேன், இங்க இருக்கு எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் வேல்யூஸ் இருக்கு. சோ x வந்து ஒரு ரியல் நம்பர். சரியா? இதே மாதிரி ரேஞ்ச் வந்து எதாவது ரேஞ்ச் கேட்டிருக்காங்களா கோடமைன் கேட்டிருக்காங்க? யா ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ரேஞ்ச் அப்படின்னா மேப்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் தானே. இங்க 9 தான் ஹையஸ்ட் வேல்யூ, 10 க்கு மேப் ஆகல. சோ தட் ரேஞ்ச் வந்து இங்க 10 வரைக்கும் இருக்காது, 9 வரைக்கும் இருக்கு. சோ ரேஞ்ச் வந்து இஸ் y such that 0 ல இருந்து 0 க்கு மேப் ஆயிருக்கு. சோ 0 ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. 0 ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. and y மே ரியல் நம்பர் தான். சரியா? இப்போ 3 ன்னு இங்க பார்த்தோமே 6.5 க்கும் ஒரு வேல்யூ வந்து இருக்கு. சோ தட் அந்த மாதிரி எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் வேல்யூ இருக்கிறதுனால domain range ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லா. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f? அதாவது இமேஜ்னா என்னது? x க்கு 6 போடும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்? ஓகேவா? 6 க்கு நேரா கொண்டு போனா நியர்லி ஒரு 4.5 கிடைக்குது. am I right? wait a second பா, ஒரு நிமிஷம். yeah வெயிட் பண்ணுங்க. சோ 6 போடுறப்போ யா 5 வந்து கிடைக்குது. சாரி 4.5 சொல்லிட்டேன், 5 தான் கிடைக்குது. ஓகே, சோ அதனால தான் சொன்னேன் இமேஜ் வந்து புக்ல பாருங்கடா, ஏன்னா புக்ல இருக்க மாதிரியே நான் ஐ கான் டிரா இல்லையா. சோ 6 போடும்போது 5 வந்து கிடைக்குது. ஓகே, சோ the image of 6 under f வந்து என்னது? under f is 5. ஓகேவா? சூப்பர்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம்டா. நெக்ஸ்ட் சம் பாருங்கடா. f of x வந்து 2x plus 5 கொடுத்தாங்க. ஓகே, f of x வந்து 2x plus 5. என்ன கேட்டிருக்காங்க? f of x plus 2 minus f of 2 by x கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் f of x plus 2 கண்டுபிடிங்க, f of 2 கண்டுபிடிங்க. சரியா? f of x plus 2. சரியா? அப்படினா என்ன பண்ணனும்? இங்க x இருக்க இடத்துல x plus 2 போடணும். சோ 2 into x, அப்ப x plus 2 plus 5. சரியா? சோ 2 ஐ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into x 2x plus 2 2s are 4. இங்க ஒரு 5 இருக்கு. சோ 4 plus 5 வந்து என்னடா? 9. சோ f of x plus 2 வந்து 2x plus 9. நெக்ஸ்ட் f of 2 கண்டுபிடிங்கடா. f of 2 is equal to x க்கு பதிலா 2 போடுங்க. 2 into 2 plus 5. so 2 2s are 4 plus 5. 4 plus 5 என்னடா? 9. ஓகேவா? சரி, அப்ப f of 2 வந்து 9. சோ இத நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். சரியா? f
x plus 2 minus f of 2 by x is equal to f of x plus 2 என்னது 2x plus 9 okay 2x plus 9 minus f of 2 வந்து 9 அப்ப minus 9 by x so அப்ப என்ன ஆகும் plus 9 minus 9 cancel அப்ப 2x by x னா x cancel ஆகி 2 ன்னு கிடைக்கும் okay f of x plus 2 minus f of 2 by x வந்து என்னடா 2 தான் ஆன்சர் okay சூப்பர் so இந்த சம் 5 sums முடிச்சிட்டோம்னா இன்னும் 5 sums தான் பார்த்தலாம் okay 6th question பாருங்கடா f of x கொடுத்திருக்காங்க f of x வந்துட்டு 2x minus 3 சரியா f of x வந்து 2x minus 3 first என்ன கேட்டிருக்காங்க find f of 0 plus f of 1 by 2 f of 0 plus f of 1 by 2 கண்டுபிடிக்கணும்னா நான் first f of 0 and f of 1 வேணும் கண்டுபிடிக்கலாமா வா f of 0 என்னது x க்கு பதிலா 0 போடணும் அப்ப 2 into 0 minus 3 2 into 0 என்னடா 0 தான் 0 minus 3 minus 3 next f of 1 கண்டுபிடிக்கணும் x க்கு பதிலா என்ன பண்ணனும் 1 ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகேவா அப்ப 2 into 1 minus 3 2 ones are 2 இல்லையா அப்ப 2 minus 3 2 minus 3 என்னது minus 1 அப்ப இத போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சரி f of 0 plus f of 1 by 2 is equal to f of 0 வந்து என்னது minus 3 f of 1 என்னது minus 1 by 2 minus 3 minus 1 வந்து என்னது minus 4 by 2 so 2 1 times 4 2 times so இது வந்து minus 2 சரியா சரியா சரி next என்னது find x such that f of x is equal to 0 so f of x வந்து 0 ஆயிடுச்சுனா x வந்து என்னன்னு கேக்குறாங்க அப்ப f of x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2x minus 3 வந்து equal to 0 அப்ப minus 3 அங்க கொண்டு போய்ட்டா 2x வந்து equal to plus 3 அப்ப x இங்க வச்சு 2 அங்க கொண்டு போய்ட்டா x வந்து 3/2 so x வந்து 3 சரியா next பாருங்க find x such that f of x equal to x சரியா wait a second next என்ன கேட்டிருக்காங்க find x such that f of x equal to x ஓகேவா f of x வந்து equal to x f of x என்னது 2x minus 3 அப்ப 2x minus 3 equal to x x அங்க கொண்டு போயிருங்க 3 இங்க கொண்டு வாங்க அப்ப x இங்க வந்துருச்சு அப்படினா 2x plus x இங்க வந்தா minus x equal to minus 3 இங்க வந்துச்சுனா plus 3 so 2x ல ஒரு x போயிடுச்சுனா மீதி 1x so x equals to 3 so x 3 ஆ இருக்கும்போது f of x x ன்னு சரியா next என்ன கேக்குறாங்க find x such that f of x is equal to f of 1 minus x f of x is equal to f of 1 minus x so first x f of x வந்து என்னது 2x minus 3 இல்லையா அது வந்து क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 2x minus 3 அப்ப f of 1 minus x னா என்னது x இருக்க இடத்துல 1 minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x இருக்க இடத்துல 1 minus x போடுங்க 2 into 1 minus x minus 3 சரியா அப்ப இது அப்படியே 2x minus 3 வெச்சுக்கோங்க இங்க 2 ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 1 2 minus 2 into x 2x இந்த minus சரியா அப்ப இங்க 2x minus 3 is equal to இங்க 2 minus 3 என்னடா 2 minus 3 minus 1 so minus 2x minus 1 அப்ப 2x இந்த 2x அங்க கொண்டு போயிருங்க minus 3 இங்க கொண்டு வாங்க so 2x இந்த minus 2x அங்க போனா plus 2x இல்லையா plus 2x is equal to minus 1 minus 3 இங்க வந்துச்சுனா plus 3 so 2x plus 2x 4x is equal to 3 minus 1 2 அப்ப x வந்து 2/4 அதாவது 1/2 x வந்து என்னடா 1/2 ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஓகே நான் நெக்ஸ்ட் சம் பார்க்கிறதுக்கு ஒரு பேப்பரோட வந்திருக்கேன் ஓகேவா பாருங்க an open box is to be made from a square piece of material என்ன பண்றாங்க ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கறாங்க பேப்பர் ஓகேவா இது என்ன பண்றாங்க நாலு சைடும் ஈக்குவல் ஸ்கொயரா மடிக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஓகே சோ நாலு சைடும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் ஓகே ஓகே ஈக்குவலி மடிக்கிறாங்க ஓகே நான் இப்போ சும்மா மடிக்கிறேன் பட் ஈக்குவலி மடிக்கிறாங்க ஓகேவா சோ இப்படி மடிக்கிறப்போ எவ்வளவு லெங்த்க்கு மடிக்கிறாங்க அதாவது
பாருங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்க லெங்த் வந்து x. ஓகே, so I'm just showing you in the board also. Okay, so first வந்து இந்த ஸ்கொயர் வந்து 24 cm on its sides இருக்கு. so என்ன பண்றாங்க, x சென்டிமீட்டருக்கு மடக்கிடுறாங்க. ஓகே, on all the sides. so இங்க x சென்டிமீட்டர் மடக்குறாங்க, இங்கேயும் x சென்டிமீட்டர் மடக்குறாங்கன்னா 2x சென்டிமீட்டர் மடக்குறாங்க. so இந்த லெங்த் என்ன ஆயிடும், 24 minus 2x அப்படின்னு. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நாலு சைடு வந்து இப்படி மடக்கிட்டாங்க இல்லையா, மடக்கிட்டு just wait a minute, மடக்கிட்டு just இந்த மாதிரி கிழிச்சிட்டு they are just making an open box. எப்படி தெரியுமா, இந்த மாதிரி தெரியுதாடா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி they are making an open box இந்த மாதிரி. ஓகே, 3 டைமென்ஷன் ஃபுல்லா பாத்துட்டீங்களா, இந்த மாதிரி மாத்திட்டான். ஓகே, சூப்பர். சோ இப்போ வந்துட்டு இதோட நியூ வால்யூம், மடக்கி பாக்ஸா மாத்திட்டாங்களா, அதோட நியூ வால்யூம் என்னன்னு கேட்கலாம். சோ மடக்கனோனே லெங்த் இது மட்டும் தான் இருக்கும். சோ இது ஸ்கொயர் அப்படிங்கறதுனால பிரெத்தும் இதே தான் இருக்கும். அண்ட் ஹைட் என்ன இருக்கும் பாருங்க, இதுதான் x, இதுக்கும் இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் x. இப்படி மடக்கிட்டேன் போது இதுதான் ஹைட் இல்லையா, அப்படின்னா அந்த மடக்குன்னு எவ்வளவு மடக்கி இருக்குமோ அதான் ஹைட்டா மாறும். சோ இது என்ன ஆயிடும், x ன்னு மாறிடும். ஹைட் வந்து x. சோ லெங்த் என்னது 24 minus 2x. ஓகே, 24 minus 2x. பிரெத் என்னது சேம் 24 minus 2x. ஹைட் என்னது x. இப்போ வால்யூம் வந்து கேட்கலாம். வால்யூம் ஃபார்முலா என்ன, வால்யூம் வந்து length into breadth into height. ஓகேவா, length வந்து 24 minus 2x, breadth 24 minus 2x into height வந்து x. so ரெண்டு சேம் டேர்ம்ஸ் வரும்போது, அதாவது பேஸ் சேமா இருக்கும்போது பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பேஸ் வந்து 24 minus 2x, பவர் வந்து ஒண்ணுமே இல்ல, அப்ப 1. இங்கேயும் அதே மாதிரி. so பவர்ஸ் வந்து ஆட் ஆகும்போது என்ன ஆயிடும், 24 minus 2x the whole square into x ன்னு. so a minus b the whole square போட்டு சால்வ் பண்ணிக்கலாமா. so a minus b the whole square பண்ணும்போது 24 the whole square. first a square தானே, அது 24 square. 24 square வந்து 576 minus 2ab. ஓகே, 2a வந்து 24, b வந்து 2x plus b square. b என்னடா 2x. 2x ஓட ஸ்கொயர்னா 4x square into x. ஓகே, அப்ப 576 minus 24 into 4. 24 into 4 வந்து 96. so 96x plus 4x square. 4x square வெளிய ஒரு x இருக்கு. சோ இப்போ இந்த x ஓட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டர், பெரிய டிகிரிக்கு நான் வந்து இந்த x ஸ்கொயருக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்க, அப்புறம் x க்கு, அப்புறம் x இல்லாத அப்படி கொடுங்க. ஓகே, 4x square into x 4x cube minus 96x into x minus 96x square, 576 into x வந்து plus 576x. சரியா, இதுதான்டா வால்யூம். வால்யூம் in terms of x. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th சம் வந்து பாருங்க. find x such that f of x என்னன்னு கொடுத்திருக்காங்க, 3 minus 2x. f of x வந்துட்டு 3 minus 2x. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x கண்டுபிடிக்கணும். such that f of x square is equal to f of x the whole square. சரியா, அப்படினா என்ன பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் f of x square வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, f of x square அப்படினா என்ன பண்ணுவீங்க, x எங்கெல்லாம் இருக்கோ அங்கலாம் x க்கு பதிலா x square போடுவீங்க இல்லையா. அப்ப f of x square னா 3 minus 2 x க்கு பதிலா x square. 3 minus 2 x square தான் என்னது, f of x square. இப்போ f of x the whole square என்ன, f of x the whole square அப்படினா ஃபர்ஸ்ட் f of x எழுதிக்கோங்க, 3 minus 2x the whole square. so f of x the whole square னா இது, f of x square னா இது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அப்ப இது ஸ்கொயர் பண்ணுங்க, a square minus 2a b, b வந்து 2x plus b square னா 2x the whole square. அப்பனா என்னடா, 3 square 9 minus 2 3s are 6, 6 2s are 12, 12x plus 2 square வந்து 4, 4x. சரியா,
அப்ப f of x square is equal to f of x the whole square னா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணனும் ஓகேவா so f of x square is equal to f of x the whole square அப்ப f of x square வந்து 3 minus 2x square is equal to f of x the whole square வந்து இது நான் என்ன பண்ணிக்கிறேன் சரி அப்படியே எழுதுவோம் 9 minus 12x plus 4x square இப்போ என்ன பண்ணீங்க எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க ஓகேவா எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தீங்க அப்படினா இந்த சைடு கொண்டு வந்துக்கோ 4x square minus 2x square இருக்கா இங்க வந்தா plus 2x square சரியா 4x square இங்க இருக்கு ஆல்ரெடி plus 2x square இங்க என்ன இருக்கு minus 12x அங்க x டேர்ம் எதுவும் இல்ல அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு plus 9 அங்க plus 3 இருக்கு இன்சைடு வந்தா minus 3 ஆகும் equals to 0 சரியா then now 4x square plus 2x square 6x square minus 12x 9 minus 3 plus 6 equals to 0 சரியா மேல ரப் பண்ணிக்கோ இல்ல இங்க போடவாடா இங்க போடு இங்க என்ன பண்ணுங்க 6 காமனா எடுத்துங்க 6 காமனா எடுத்தா 6 போயிடுச்சுனா x square 12 ல 6 போயிடுச்சுனா மீதி 2 இல்லையா minus 2x plus 1 ஓகேயா equals to 0 இப்ப 6 அங்க போயிடுச்சுனா என்ன ஆகும் 0 divided by 6 0 divided by anything வந்து என்னது 0 சரி 0 divided by anything வந்து 0 so இப்போ இந்த 6 ஒமிட் பண்ணிடலாம் ஓகேயா இந்த 6 அங்க இங்க என்ன இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அங்க போச்சுனா டிவிஷன் so 0 by anything வந்து 0 so 0 is equal to x square minus 2x plus 1 x square minus 2x plus 1 இது என்ன பண்ணனும் splitting the middle term add பண்ணா minus 2 வரணும் multiply பண்ணா plus 1 சரியா so கண்டிப்பா 1 and 1 அப்ப 1 1 வந்து add பண்ணா 2 வரும் multiply பண்ணா 1 வரும் ஓகே 1 வருது multiply பண்ணா ஆனா add பண்ணா minus 2 ல வரணும் அப்ப minus minus போட்டீங்கன்னா minus 1 வந்து minus 2 multiply பண்ணா plus 1 வருது சூப்பர் so இப்போ இது எப்படி எழுதுவீங்க x square minus x plus 1 equals to 0 so இது ரெண்டுத்துல இருந்து x காமனா எடுத்தீங்க அப்படினா x minus 1 இது வந்து minus 1 காமனா எடுத்துக்கோங்க அப்ப x minus 1 equal to 0 அப்ப இது மொத்தத்துல இருந்து x minus 1 காமனா எடுத்துக்கலாமா எடுத்தா இங்க பேலன்ஸ் எனக்கு x minus 1 போயிடுச்சுனா பேலன்ஸ் x இங்க x minus 1 போயிடுச்சுனா பேலன்ஸ் minus 1 equal to 0 அப்ப x minus 1 equal to 0 னா என்னது x வந்து 1 so இதையும் திருப்பி x minus 1 தான் இருக்கு திருப்பி x வந்து 1 தான் so x 1 ஆ இருக்கப்போ f of x the whole square is equal to f of x the whole square sorry f of x square is equal to f of x the whole square சரியா அது வந்து இங்க எழுதிக்கோங்க சரியா என்னது when x is equal to 1 f of x square is equal to f of x the whole square சரியா சூப்பர்வா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகேடா நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கடா wait a second yeah என்ன கேட்டிருக்காங்க a plane is flying at a speed of 500 km per hour அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது ஸ்பீட் தான்டா கொடுத்திருக்காங்க யா அப்ப ஸ்பீட் வந்து 500 km per hour இப்படி எழுதலாம் இல்லனா இப்படி ஸ்லாஷ் போட்டு எழுதலாம் ஓகே per hour னு தெரியுது express the distance d traveled by the plane as a function of time t in hours என்ன கேக்குறாங்க டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா கொடுங்க அப்படி கேக்குறாங்க ஓகே in terms of time ஓகே in terms of time நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும் என்னது அப்படினா distance is equal to speed into time taken அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஓகே இது நீங்க ஆல்ரெடி சயின்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க if not தெரிஞ்சுக்கோங்க 11th physics வரைக்கும் இது தேவைப்படும் ஓகே distance is equal to speed into time taken ஓகே இப்போ distance வந்து in terms of t ஆல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 1 minute பசங்களா அப்ப speed என்னன்னு தெரியும் 500 னு தெரியும் ஓகே சோ 500 into time வந்து t னு வெச்சுக்கோ ஓகே in terms of time t ன்னு தான் கொடுத்திருக்காங்க அப்ப ஓகே நீங்க என்ன எழுதிக்கோங்க t is time in hours ஓகே bookல hours தான் கொடுத்திருக்காங்க ஓகே so d equal to 500 அவ்வளவுதான்
ரெண்டு லைன் தான் நான் தான் பெருசா எழுதியிருக்கேன் போர்டுல இல்ல. ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, the last sum of the video, 10th sum வந்து பார்ப்போம். Oh, sorry, wait a minute. Wait a second. Yeah, last sum of the video என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதுல ஒரு சைடு வந்து length of the forehand, இன்னொரு சைடுல height. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்கன்னா அவங்களோட length of forehandோட length வச்சு அவங்க height என்னன்றதை அசியூம் பண்ணிடலாம். ஒரு அக்யூரேட்டா இல்லைனாலும் ஒரு அளவுக்கு கண்டுபிடிச்சிடும். ஓகேயா, சோ அதுக்கு ஒரு டேட்டா வந்து எடுத்து அவங்க வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது என்னது அப்படின்னா y is equal to ax plus b. அதாவது இதுல x தான் என்னது length of forehand and y தான் என்னது அப்படின்னா height. ஓகேவா, சரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, check if the relation is a function. இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. சரி, அவங்க கொடுத்திருக்க அந்த டேட்டா, அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு ஆரோ டயகிராமா கன்சிடர் பண்ணிக்கிறேன். 35 45 50 55 35 45 50 55. சரியா, ரைட் சைடுல என்ன இருக்கு, 56 65 56 65 69.5 and 74. சோ இது இதோட மேட்ச் ஆயிருக்கு இல்லையா. அப்ப ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனான எப்படிடா கன்ஃபார்ம் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கு. 35 க்கு இமேஜ் இருக்கா, இருக்கு. 45 க்கு இமேஜ் இருக்கா, இருக்கு. 50 க்கு இமேஜ் இருக்கா, இருக்கு. 55 க்கு இமேஜ் இருக்கா, இருக்கு. ஓகே, and 35 க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கா, ஆமா. 45 க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கா, ஆமா. 50 க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கா, ஆமா. 55 க்கும் அதே மாதிரி தான். சோ தட் இது ஃபங்க்ஷன் தான். ஓகே, since every element of domain has a unique image, this relation is a function. சரியா, ஈஸியாபா. ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, find a and b. a and b வந்து தெரிஞ்சுக்கோங்க சொல்றாங்க. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இது 30, இது ஃபுல்லா x, இது ஃபுல்லா y. சரியா, இதுதான் length of forehand, இதுதான் height. சோ இது வந்து நான் இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். எனி டூ டேட்டா எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, சோ நான் இது ரெண்டு எடுத்துக்கிறேன். அப்ப y is equal to ax plus b. சோ y க்கு பதிலா 56 போட்டீங்கன்னா 56 is equal to a என்னன்னு தெரியாது, a, x க்கு பதிலா 35 போட்டுப்போம். a into 35 plus b. செகண்ட் இந்த ஈக்குவேஷன் y க்கு பதிலா 65. 65 is equal to 45a. அப்ப a 45 plus b. ax plus b இல்லையா, ax plus b. இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் வந்து நான் பண்ணி போறேன். ஓகே, சப்ட்ராக்ஷன் 56 minus 65. 56 minus 65 னா எவ்வளோடா, -9 இல்லையா. -9 is equal to 35 minus 45 எவ்வளோ, -10. so 35 minus 45 வந்து -10 a. b minus b cancel. so minus minus cancel பண்ணிட்டீங்கன்னா a வந்து என்னடா 9/10. 9/10. ஓகே, இல்லனா 0.9 வெச்சோம். ஓகே, a கண்டுபிடிச்சாச்சு. b எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ இந்த a வை வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒண்ணுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப b யும் கிடைச்சிடும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரெஃபரபிளி எடுக்கலாம். சோ 56 is equal to 35 into a வா, a க்கு பதிலா 0.9 plus b. 35 into 0.9 கண்டுபிடிங்க. 35 into 0.9. 9 5s are 45. 5 4. அதுக்கு அப்புறம் 9 3s are 9 18 27 plus 4 வந்து 31. இப்போ வந்து இங்க 0 தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ 315 ஒரு டெசிமல் முன்னாடி வந்து பாயிண்ட். அப்ப இது வந்து 31 பிளஸ் b. ஓகேயா, அப்ப b வந்து என்னது, இந்த இது அங்க போயிடுச்சுன்னா 56 minus 31. so 56 minus 31. இத 10 ஆக்கிடுங்க, இத 5 ஆக்கிடுங்க. 10ல 5 போனா 4. சார் 10ல 5 போனா 5 தானே. 5ல 1 போனா 4, 5ல 3 போனா 2. ஓகே, so 24 point. b வந்து 24 point. so a and b வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேயா, சரி. நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேக்குறாங்க பாருங்க. Find the height of the person whose forehand length is 40 cm. Forehand length னா x வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, wait a second.
ஓகேவா? சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, ஃபோர் ஹேண்ட் லெங்த் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபோர் ஹேண்ட் லெங்த் வந்து 40 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ y is equal to ax plus b யூஸ் பண்ணிக்கோங்க. சோ x தான் கொடுத்திருக்காங்க, ஃபோர் ஹேண்ட் லெங்த்னா x தான் கொடுத்திருக்காங்க. சோ y கண்டுபிடிக்கணும். சோ y is equal to a வந்து 0.9, x வந்து கொடுத்துட்டாங்க 14 plus b வந்து 24.5. இப்போ 0.9 into 40 கண்டுபிடிங்க. 0.9 into 40, 0 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 தான், பிளஸ் 4 9s are 36, 63. ஓகே, 4 zeros are 0. So 360, ஒரு பாயிண்ட் முன்னாடி வச்சிருக்கோம். So 36 தான் உங்களுக்கு. ஓகே, so 36 plus 24.5 ஆட் பண்ணீங்கன்னா 0.5 அப்படியே வந்துரும். 6 plus 4 வந்து 10 plus 1, 3 plus 2 5 plus 1 வந்து 6. So y வந்து 60.5. வெயிட் பண்ணுங்க, என்ன யூனிட் போடணும் அப்படின்னா அவங்க டேபிள்ல ஹைட் வந்து இன்ச்சஸ்னு கொடுத்திருக்காங்க, அப்ப நீங்களும் இங்க இன்ச்சஸ். நெக்ஸ்ட் என்னது, ஹைட் 53.3 inches, லெங்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் வந்து கேக்குறாங்க. ஓகே, அப்ப x வந்து கேக்குறாங்க, y கொடுத்தாங்க. y வந்து என்ன 53.3 is equal to a வந்து என்ன 0.9, y is equal to a, x தான் கண்டுபிடிக்கணும், ax plus b, b வந்து 24.5. ஓகேயா? ஃபர்ஸ்ட் இந்த plus 24.5 அங்க கொண்டு போயிரு. 53.3 minus 24.5 is equal to 0.9. இத சப்ட்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வெயிட், யா 53.3 minus 24.5. So 13 மாத்திருங்க. So 8 வரும், இது 2 ஆ மாத்திருங்க. So 12 மாத்திர 4, 12 ல 4 போனா 8, 4 ல 2 போனா 2. So 28.8 is equal to 0.9x. So இது அங்க கொண்டு போனீங்கன்னா 28.8 by 0.9 தான் வந்து என்னது x ன்னு கிடைக்கும். into 10 into 10 பண்ணிட்டேன், அப்ப 288 by 9 வரும். 288 9 ஆல் டிவைட் பண்ணலாமாடா? டிவைட் பண்ணலாமா? ஈஸி தான், பண்ணிடலாம். 288 divided by 9, 3 times வந்து 27 பேலன்ஸ் 1 இருக்கும். சோ இந்த 8 இங்க கொண்டு வந்தீங்கன்னா 2 times, so 18 0. so length of forehand வந்து 32. உங்களோட அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் யூனிட் கொடுத்திருப்பாங்க. சோ length of forehand வந்து 32 சென்டிமீட்டர். ஓகேயா? முடிச்சிட்டோமா எக்ஸசைஸ்? சூப்பரா. சோ ஃபுல் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கைத்தட்டுதல், ஏன்னா இது கொஞ்சம் லெங்தியா தான் இருந்துச்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸசைஸ்லே 10 சம், கான்செப்ட், எக்ஸாம்பிள்னு. சோ இஃப் யூ ஆர் டஃப் மைண்டடா இருந்தால் மட்டும் தான் இவ்வளோ அளவுக்கு நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு ஒரு பெரிய 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 கங்க்ராட்ஸ். ஓகே, சோ இதுவே பெருசா போயிடுச்சு. 1.4 உங்களால கண்டிப்பா லிசன் பண்ண முடியாது நான் எடுத்தாலும். அதனால 1.4 நாளைக்கு பார்க்கலாம்டா. பாய், ஆல் தி பெஸ்ட்.